இதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட கன்வென்ஷனல் சர்க்யூட் டயக்ராம். அதாவது ஒரு சோலார் இன்வெர்ட்டரோட கன்வென்ஷனல் டயக்ராம். ஸோ சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சோலார் பேனலுக்கு அப்புறமா ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் வோல்டேஜ் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் கொடுத்து இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஆனது வரும்பொழுது இந்த இன்வெர்ட்டர் அவுட்புட்டை கிரிட்டோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ பூஸ்ட் கன்வெர்ட்டரோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, வோல்டேஜை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்டெப் அப் பண்ணும். அதனால இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். நார்மலாக பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஆனது ஒரு 2 டைம்ஸ் தான் வோல்டேஜை பூஸ்டப் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனது அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஆனது ஃபெயிலியர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ இதுதான் மெயின் ட்ராபேக். அப்போ இந்த ட்ராபேக்கை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த சர்க்யூட் பாருங்க, இந்த சர்க்யூட்டில் வந்து ஒரு ஐசோலேஷன் கிடையாது. அப்படியே ஃபுல் அவுட்புட் ஆனது அப்படியே போகுது, இன்வெர்ட்டருக்கு போகுது, இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் ஆனது கிரிட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஐசோலேஷன் தேவை, அதாவது ஒரு செப்பரேஷன் தேவை. இந்த செப்பரேஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக தான் கொண்டு வருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்னன்னா பிரைமரி செகண்டரின்னு இருக்கும், அதுக்கு ஒரு ஐசோலேஷன். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாது. ஸோ இது அப்போ டிசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சர்க்யூட் டயக்ராம் பண்ணோம். இதனால தான் உங்களோட IEEE பேப்பரில் அப்போ சோலார் யூஸ் பண்ணாலே பூஸ்ட்னு ஒரு கான்செப்ட் தேவை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூலமாக ஒரு கன்வெர்ட்டர், நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா கன்வெர்ட்டருமே பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. பூஸ்ட் கன்வெர்ட்டர், கன்வெர்ட்டர், செப்பிக் கன்வெர்ட்டர், லூப் கன்வெர்ட்டர், நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. அந்த கன்வெர்ட்டருமே பூஸ்ட் தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் பூஸ்ட் பேஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஐசோலேஷன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட்ல இருந்து ஸோ இந்த இருந்து இந்த சர்க்யூட் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் பூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க, அதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்யூட் டிசைன் பண்றாங்க, பூஸ்ட் வித் சொல்லி அதை டிரான்ஸ்ஃபார்மர் இன்டெகிரேட் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கன்வெர்ட்டர் வந்து வோல்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஆனால் வோல்டேஜ் ஆனது அதிகமாகும், ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சர்க்யூட் வந்து நம்ம ஆட் பண்ண அப்படின்னா ஐசோலேஷன் கிடைக்குது, அதிகமான வோல்டேஜ் கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்வெர்ட்டரோட சர்க்யூட்ல கொண்டு போயிட்டு கிரிட்டோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பேப்பர்ல என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்வெர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர். இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர். உங்க பேப்பர்லயே ஆஃப் பிரிட்ஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டரோட டிராபேக் என்ன அப்படின்னா, என்ன வோல்டேஜ் நீங்க இன்புட்ல கொடுத்தாலும் அந்த வோல்டேஜ் டிவைட் பண்ணிடும். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நான் வோல்டேஜ் அதிகமாக்குறேன் அப்படின்னா, நான் இன்புட் கொடுத்து நான் வோல்டேஜை அதிகமாக்கி கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்தாலும் நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் ஆனது அந்த வோல்டேஜை கம்மி பண்ணிடும். அப்போ அது நமக்கு யூசேஜ் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த பேப்பர் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரை பத்தி தான் பேசுறாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன புதுசா பண்ண போறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு சோலார் தேவை, அப்போ எனக்கு ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு கன்வெர்ட்டர் தேவை. அந்த கன்வெர்ட்டர் வந்து ஐசோலேட்டடா இருக்கணும். அதுக்கு அடுத்தது கிரிட்னு சொல்லும்போது சிங்கிள் ஃபேஸை விட நான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ண ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா. சரியா? அதனால நம்மளோட டாபிக்கை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். எப்படி மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, சர்க்கியூட் நம்ம இப்படி மாடிஃபை பண்ண போறோங்க. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சோலார் பேனல் டிசைன் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு சோலார் பேனல் டிசைன் பண்ணிட்டோம். அந்த சோலார் பேனல் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஒரு கன்வெர்ட்டர் அதிகமாக சொன்னோம். அதுக்காக நான் இதுல ஒரு கன்வெர்ட்டர் போட்டிருக்கேன். ஸோ ஐசோலேட்டட் செப்பிக் கன்வெர்ட்டர். அப்போ ஐசோலேட்டட் செப்பிக் கன்வெர்ட்டர் அப்படின்றது, செப்பிக் கன்வெர்ட்டர் வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர் கொஞ்சம் வோல்டேஜ் லிஃப்ட் பண்ணும். அதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் அது அதிகமாக வோல்டேஜ் அதிகமாக்கும். அப்போ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான், ஸோ இந்த இண்டக்டர்ல இருந்து ஸோ இந்த கெப்பாசிட்டர் மட்டும் வரக்கூடிய
கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐசோலேட்டட் செப்டிக் கன்வெர்ட்டர். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய வோல்டேஜை நம்மளுக்கு அதிகமாக்கி தருது. ஓகேவா? அப்போ எவ்வளோ டைம்ஸ் அதிகமாகும்? அப்போ நான் சொன்னேன் பூஸ்ட் 2 டைம்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த கன்வெர்ட்டர்ல டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இது 10 டைம்ஸ் கிட்ட வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 3 ஃபேஸ் கிரிட் சொல்லும் போது வோல்டேஜ் ஆனது அதிகமாக தான் இருக்கும். அப்போ 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சோலார் பேனல் நம்ம வோல்டேஜ் அதிகமாக கெயின் பண்ணி எடுக்க முடியும். சோலார் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட்டர் மூலமாக வோல்டேஜ் அதிகமாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரோட கிரிட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராஜெக்ட்லேருந்து அந்த கக் கன்வெர்ட்டரை நான் வந்து ஐசோலேட்டட் செப்டிக் கன்வெர்ட்டராக மாற்றுறேன். அதாவது பூஸ்ட் செப்டிக் சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது அங்கே சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரு ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் இருந்தது. இதை நான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் அந்த கிரிட்டுக்காக. இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது, மெயினாக நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சோலாரை வந்து ஒரு சோலார் இன்வெர்ட்டரை ஒரு கிரிட்டோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது ஒரு கிரிட் சப்ளை நீடாக இருக்குது, நம்மளுக்கு கிரிட் சப்ளைல அன்பேலன்ஸாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்காக தான் அந்த கிரிட்டோட பண்ணி ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஆட் பண்ணும்போது சோலார் இல்லைன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும்ல, ஒரு பேட்டரி போட்டு ஸ்டோரேஜ் பண்ணோம். இந்த கான்செப்டை நம்ம முன்னாடி பார்க்கக்கூடிய நம்மளோட IEEE பேப்பரில் கொடுக்கலாங்க ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டரை போட்டு, அதாவது ஒரு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டரை போட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போது சோலார் சப்ளை பண்ணும் பொழுது அந்த கன்வெர்ட்டரில் போகக்கூடிய வோல்டேஜ் வழியாக நம்ம பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் வழியாக இந்த பேட்டரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ சோலார் இல்லைன்னு எடுத்துக்கோங்களேன், இந்த பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் என்ன பண்ண அப்படின்னா ஸோ பேட்டரி மூலமாக கிரிட்டுக்கு வந்து அதாவது 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் போல கனெக்ட் ஆகுங்க. அப்போது இதில் 2 வேலை நடக்குது. சோலார் மூலமாக போகக்கூடிய வோல்டேஜில் அதிகமாக கிடச்சி அந்த அதிகமானது இன்வெர்ட்டர் கிரிட்டோட போயிடுது. அந்த சேம் டைம் ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இப்போ சோலார் இல்லை, சோலார் சப்ளை பண்ண முடியாத நேரத்தில் இந்த பேட்டரி ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜியை இந்த பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் மூலமாக அதிகமாக்கி உங்களுக்கு அந்த இன்வெர்ட்டரை போய் லிங்க் ஆகுங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ இன்வெர்ட்டரை போய் லிங்க் ஆகும்பொழுது உங்களுக்கு அது திரும்பி கிரிட்டோட போய் கனெக்ட் ஆகும். இதுதான் இந்த ப்ராடக்டோட மெயின் கான்செப்ட்டுங்க ஆக்சுவலாக.